தவிகவின் தேர்தல் அறிக்கை குழு தலைவர் அருண்ராஜ் தலைமையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து தேர்தல் அறிக்கையை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தயாராகி வரும் நிலையில் தமிழ்நாட்டு மக்களினுடைய முன்னேற்றத்தையும் மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் நோக்கமாக கொண்டு அவர்களுக்கான மக்களுக்கான அறிக்கை மக்களிடமிருந்தே உருவாக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை குழுவானது உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இதுக்காக கூடுதல் தரவுகளை பெறுவதற்காகவும் பொதுமக்களினுடைய தேவைகள் குறித்து முழு விவரங்களை சேகரிப்பதற்காகவும் தேர்தல் அறிக்கை குழுவானது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை மண்டலங்களாக, அதாவது 5 மண்டலங்களாக பிரித்து தெற்கு மண்டலம், மேற்கு மண்டலம், கிழக்கு, தென்கிழக்கு மண்டலம், அதே போன்று மத்திய மண்டலம், வடக்கு மண்டலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டங்களிலும் இந்த 5 மண்டலங்களாக பிரித்து இந்த 5 மண்டலங்களுக்காக ஒவ்வொரு இடங்களிலும் நேரடியாக சந்தித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் உள்ள முக்கியமான அரசு சாரா அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்களை சந்தித்தும் அதே போன்று பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை நேரடியாக வழங்குவதற்கும் மக்கள் கருத்து பெட்டியானது அமைக்கப்பட்டுவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பயணம் செய்ய முடியாத மக்களுக்காக சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளம் வாயிலாகவும் கருத்துக்களை பெறுவதற்காகவும் இந்த குழுவில் ஒவ்வொரு மண்டலத்திலும் உள்ள பொதுமக்கள், விவசாய சங்கங்களினுடைய உறுப்பினர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் உள்ளிட்ட தொழில் அமைப்புகளை சார்ந்தோர் உள்ளிட்ட பல்வேறு இடமும் கருத்துக்களை கேட்பதற்காகவும் இவர்களிடமிருந்து பெறப்படக்கூடிய தரவுகளின் அடிப்படையிலேயே தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த மாநிலத்தையும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்காக தேர்தல் அறிக்கை குழுவானது தேர்தல் அறிக்கையானது தயார் செய்ய வைப்பதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த அந்தந்த மாவட்டத்தினுடைய கழக செயலாளர்கள் முழு ஒத்துழைப்போடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை சந்திக்கும் பொழுது தேவையான உதவிகளை செய்யுமாறும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 11ஆம் தேதி வரை 5 மண்டலங்களாக பிரித்து இந்த தேர்தல் அறிக்கை குழுவானது ஒவ்வொரு பொதுமக்களிடமும் மண்டலங்கள் வாரியாக சென்று இந்த கருத்து கேட்கக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.